ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 8th சம் வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 9th சம். கொஸ்டின் பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஈஸியாக சொல்லித்தரேன், கவனிங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை பாருங்கள். 11/8 இன்ட்டு -6/33. ஓகேவா? சரி, இப்போ நம்ம சிம்பிளாக இதை சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது 11 டேபிளில் 1 டைம் வரும், 11 டேபிளில் 3 டைம் வரும். ஓகேவா? இது ரெண்டு பாருங்கள், 2 டேபிளில் வருமா? எத்தனை டைம்? 3 2s are 6, 4 2s are 8. இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் பண்ணி காமிச்சிடுறேன். மேலே என்ன இருக்குது? 1/4 இன்ட்டு மேலே என்ன இருக்குது? -3/3. ஃபஸ்ட்டு ஒன்றை சால்வ் பண்ணிவிட்டு நான் கீழே ஆன்சர் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ப்ளஸ் செகண்ட் ஒன் பாருங்கள். 1/3 அப்படியே ரைட் பண்ணுங்கள். ப்ளஸ் உள்ள இல்லை, இதுக்குள்ளே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ ஃபஸ்ட்டு 3/5 அந்த டிவைடை இன்ட்டுவா நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிடுறேன். 9/20 என்னவாகும்? 20/9 ஆயிரும். சரியா? இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்த ஸ்டெப்பில் சேஞ்ச் பண்ண பிறகு என்ன பண்ணலாமா? கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 3 டேபிள் இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் வருமா? அது வரைக்கும் நான் ரைட் நெக்ஸ்ட்டு 5 டேபிள் இது 1 டைம் வரும், இது 4 5s are 20 வருமா? சரி, ஃபஸ்ட்டு 1/3 ரைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் போடுங்க. அப்புறம் மேலே என்ன இருக்குது? ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. மேலே 1/1 இன்ட்டு 4/3 இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். மைனஸ் எழுதிக்குங்க. 4/7 இன்ட்டு -7/5. இதில் இந்த 7 வந்து சேம் நம்பராக இருக்கும், 1 டைம் வரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு கீழே இது வந்து 1 டைம் வருமா? 4/1 இன்ட்டு மேலே -1/5. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இந்த 2 3 கேன்சல் ஆயிரும் 1 டைம். இந்த பக்கம் என்ன வரும்? 1/4 இன்ட்டு மேலே -1/1 இருக்கும். ப்ளஸ் 1/3 ப்ளஸ் இது அப்படி மல்டிபிள் பண்ணுங்கள். ப்ராக்கெட்டில் இருக்குது 1 × 4 4, 1 × 3 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் இது என்ன பண்ணலாம்? இது அப்படியே மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்படியே மல்டிபிள் பண்ணோம்னா 4 × 1 4, மேலே மைனஸ் இருக்குது அப்படியே போடுங்க. கீழே 1 × 5 5 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. சரி, இது அதே மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 1 1 மைனஸ் இருக்கிறனால -1, 4 × 1 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதை பாருங்கள், டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா? இது உள்ள வந்து ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் கீழே ஒரு 3 மட்டும் ரைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது அப்படியே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 1 + 4. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் மைனஸ் போடுங்க. இப்போ மைனஸ், அதாவது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இடையில ப்ராக்கெட் பண்ணி இன்ட்டு 2 சேம் சைனை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இதில் ப்ளஸ் வந்துடும், 4/5 வந்துடும். சரி, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். -1/4 ப்ளஸ் 1 + 4 5, 5/3 ப்ளஸ் இது பக்கம் 4/5 ரைட் பண்ணிடுங்க. இப்போ இது என்ன நல்லா லிசன் பண்ணுங்கள். கீழே டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எல்சிஎம் ஆஃப் LCM of 4 3 5. இப்போ இங்கே LCM கண்டுபிடிக்கிறேன். 4 3 5. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்? 2 டேபிளாக பண்ணலாம். 2 டேபிளில் 4 2 2s are 4. இங்கே 2 டேபிள் எதுவுமே பண்ண முடியாது, கீழே அப்படியே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் திரும்ப 2 டேபிள் பண்ணோன்னா இது 1 டைம் வந்துடும். பேலன்ஸ் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் பண்ணோன்னா இது இந்த இடத்துல 1 வந்துடும். ஸோ 1 டைம். நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் 1 1 இது 1. இப்போ இது எல்சிஎம் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம் கிடைக்கும். 2 × 2 × 3 × 5. இப்போ 2 2s are என்ன வரும்? 4 இன்ட்டு இது 2 நம்பர் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 2 2s are 4, 3 5s are 15. ஸோ 4 × 15 எவ்வளோ வரும்?
60. நம்மளுக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 60 கிடச்சிருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ண போகிறேன், இது ஒவ்வொரு ஃப்ராக்ஷனை ரைட் பண்ணி எல்லா டினாமினேட்டரும் ஈக்குவலாக 60 வர மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோம்? இது வந்து 9th சம்மோட 9th சம்மில் 2 சம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு சம்மோட கண்டினியூஸ் தான் இப்போ பார்க்கலாம். இப்போ இது 3க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன். எல்சிஎம் வந்து 16 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணிக்கிறேன் 1/4. இப்போ எப்பயும் போல் இங்கே டினாமினேட்டர் 60 ரைட் பண்ணணும். 4 எதால் மல்டிபிள் பண்ணால் 60 வரும்? 15. ஸோ அதாலையும் மேலேயும் மல்டிபிள் பண்ணும். 1 × 15 15 மைனஸ் சைன் அப்படியே போடுங்க. ஃபஸ்ட்டு ஒன் சேஞ்ச் பண்ணிங்க. செகண்ட் ஒன் 5/3. இங்கே டினாமினேட்டர் 60 வரணும். ஸோ 3 எதால் மல்டிபிள் பண்ணால் 60? 3 2s are 6, 20 வரணும். இங்கே 3 2 20s are 60, 5 20s 100. நெக்ஸ்ட்டு 4/5. இங்கே என்ன வரணும்? 60 வரணும். அப்போனா என்ன வரும்? 5 டேபிளில் 60 12 5s are 60 வரும். அதே மேலே 12ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 4 12s are 48. ஓகேவா? நம்மளுக்கு 3க்குமே என்ன பண்ணிட்டேன் நான்? ஈக்குவல் டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 3 டினாமினேட்டர் அப்படி இந்த கொஸ்டினுக்குரியது என்ன வருது? -15/60. 5/3க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 100/60. நெக்ஸ்ட்டு 4/5க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 48/60. சரி, இப்போ எல்லா டினாமினேட்டர் 60 இருக்கா? சேம் ஒன்று மட்டும் ரைட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த 15 + 100 + 48 மேல் நியூமரேட்டர் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்? நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ஈக்குவல் டு இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் பாருங்கள். 1 - 1 + ரெண்டுமே வேறு வேறு சைன். இப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் பண்ணணும். இப்போ 100ல் 15 மைனஸ் பண்ண என்ன வரும்? 85 வரும். 100 ப்ளஸில் இருக்கனால ப்ளஸ் போடணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க அந்த 48 ரைட் பண்ணிக்கோங்க. சரி, இது 2 ஒரு மைனஸை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் ப்ளஸில் இருக்கிற ப்ளஸ் போடணும் அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் நம்பர் ரைட் பண்ணிக்கிறேன். அகைன் 60 ரைட் பண்ணுங்கள். இது 2 நம்ம ஆட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே ப்ளஸ் சைனில் இருக்குது. 5 + 8 13 3 பேலன்ஸ் 1. 8 + 1 9 9 + 4 133. ஸோ 133/60 தான் ஆன்சர். இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராப்பராக நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதுக்கு 3க்கு எல்சிஎம் எடுத்து ஒவ்வொன்றையும் 60 டினாமினேட்டர் வர மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒன்றா ரைட் பண்ணி நம்ம ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? இது 9th ஃபஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்போ 9th சம்மில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு 4/3 ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? இது வந்து இன்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 8/-7 -7/8 மாறிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அப்படியே நம்பிச்சதெல்லாம் ரைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை தான் ஒரு ஸ்டெப் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாரு எதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 4 டேபிள் இது 8. 4 டேபிளில் ரெண்டுமே வரும் இல்லை. ஸோ 4 டேபிளில் 1 டைம் 4 2s are 8 2 டைம்ஸ் வரும் 4 டேபிளில். நெக்ஸ்ட் 3 டேபிள் இது 1 டைம் வரும், இது 1 டைம் வரும். 4 டேபிள் இது 1 டைம் வரும், இதுவும் 1 டைம் வரும். நெக்ஸ்ட்டு 4 4 சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அது 1 டைம் வரும். இப்போ ரைட் பண்ணிக்கலாமா? மேலே என்ன இருக்குது? 1/3 இன்ட்டு மேலே -7 இருக்குது, கீழே 2 இருக்குது. மைனஸ் போட்டுக்குங்க. மேலே 1 தான் இருக்குது, கீழே 1 தான் இருக்குது. இன்ட்டு மேலே 1 கீழே 1 தான் இருக்குது. ப்ளஸ் மேலே 1/3 இன்ட்டு மேலே -1/1. இது என்ன பண்ணலாம்? அப்படி நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 × -7 3 × 2 3 2s are 6 முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு 1 × 1 1 1 × 1 1. நெக்ஸ்ட்டு 1 × 1 1 -1 மேலே மைனஸ் இருக்குது. 3 × 1 3. சரி, என்ன பண்ணலான்னா -7/6 -1/1. இங்கே 2 டிஃப்ரெண்ட் சைன் இருக்கா, அதனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்
மைனஸ் போட்டு 1/3. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 6 1 3 இதுக்கு என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகேவா, 6 1 3 3 டேபிளில் பண்ணோன்னா இது 2 டைம்ஸ் 1 1 நெக்ஸ்ட்டு 2 1 டைம் வந்துச்சு அப்படியே வரும். 3 2s are 6. சரி, இப்போ ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணலாமா? ஃபஸ்ட் என்ன இருக்குது, -7/6. சரி, நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 6 வருது. 6 எதால் மல்டிபிள் பண்ணால் 6 வரும், 1. அதே மேலேயும் போடுங்க. 6 1s are 6, 7 1s are 7. மேலே மைனஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. செகண்ட் ஒன் என்ன வரும், -1/1. சரியா, அப்போ டினாமினேட்டர் 6 வரும். அப்போ 6 எதால் மல்டிபிள் பண்ணும், 6ஆல். அதே மேலே என்ன வரும், 6 தான் வரும். அப்புறம் -6. சரி, நெக்ஸ்ட் இங்கே ரைட் பண்ணுறேன். தேர்டு ஒன் வந்து என்னது 1/3. டினாமினேட்டர் நம்மளுக்கு 6 வந்துச்சு. இப்போ 3 எதால் மல்டிபிள் பண்ணணும், 2 3 2s are 6. இங்கே 2 வரும், 1 2s are 2 2/6. இது எல்லாத்துக்குமே சப்ஸ்டிட் பண்ணுறோம். -7/6க்கு என்ன வருது, அதே -7/6 தான் வருது. நெக்ஸ்ட் 1/1க்கு என்ன வருது, இடையில மைனஸ் சைன் இருக்கா, மைனஸ் போட்டுக்குங்க. -1/1க்கு -6/6 தான் வருது. நெக்ஸ்ட் என்ன வருது, 1/3க்கு மைனஸ் இருக்குது கொஷினில். 1/3க்கு என்ன வருது, 2/6. நல்லா லிசன் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு -7/6க்கு அதே -7/6 தான் வந்துச்சு. இடையில மைனஸ் சைன் போட்டேன். 1/1க்கு என்ன வருது, அதே தான் வருது. ஓகேவா, -6/6. நெக்ஸ்ட்டு அந்த மைனஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 1/3க்கு என்ன வருது, 2/6 வருது. இது கீழே டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவலாக ஆயிடுச்சு. ஓகேவா, சரி, இப்போ கவனிங்க. கீழே டினாமினேட்டர் 6 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது இங்கே அப்படியே ரைட் பண்ணுங்கள். எல்லாமே ரைட் பண்ணியாச்சா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 2 மட்டும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் சைன் வந்து ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். பட் 76 ஆட் பண்ண என்ன வரும், 13. சேம் சைன். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. அதாவது -7 -6 -2/6. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த 2 சேம் சைன் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 2 சேம் சைன் வந்து ஆட் பண்ணால் 76 ஆட் பண்ணால் 13. சேம் சைன் போடணும். ஸோ -13. நெக்ஸ்ட்டு இதுவும் 2 சேம் சைனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். இப்போ 15/6 வருது. இது ரெண்டுமே 3 டேபிளில் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் வந்து 15 5 டைம்ஸ் வரும். கொஷினில் மைனஸ், ஸோ -5. 6 வந்து 3 டேபிளில் 2 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் இஸ் -5/2. அதாவது சம் பார்க்க தான் பெருசாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.